பேசினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு கெவின் பால் அவர்கள் வந்திருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சோ கால்டு நடுநிலையான ஃபேக்ட் செக் யூனிட் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு இவர் சொல்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் அப்படின்ற பேரே வந்து 1948க்கு அப்புறம் தான் வந்து ஜூஸ் மொத்தமா அங்க வந்த மாதிரியும், பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து அப்படியே செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க டக்குன்னு இங்க இருந்து உள்ள மொத்த குரூப்பும் உள்ள வந்து ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகள் நிறைய பார்க்க முடியுது. இஸ்ரேல் என்று ஈரான் சரண்டர் ஆகணும், வேற வழி கிடையாது உங்களுக்கு என்று சொல்லுவீங்க. அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க. மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள், முக்கியமாக சொராஸ்ட்ரனிசம். யூஎஸ் வந்து பெரிய சாத்தான், இஸ்ரேல் வந்து குட்டி சாத்தான்ற மாதிரி தான் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் ஒன்று அழிப்பேன், டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூஎஸ். அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, டெத் டு இஸ்ரேல்னு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. இப்போ நம்ம ஊர்ல நம்ம இப்படி பேச முடியுமா? நாங்கள் வந்து ட்ரம்ப்பை கொல்லுவோம்னு சொல்லி வெப்சைட்ல போடுறாங்க. ஒரு ஈரான் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல ட்ரம்ப் வில் பி அசாசினேட்டட். அப்போ ஈவேரா எந்த காலத்திலையுமே பிராமின்ஸையும் ஜூஸையும் ஒன்றா பார்த்துருக்காரு. எப்படி இன்னைக்கு இவங்களாம் பேசுவாங்கல்ல, பிராமின்ஸ் வந்து வெளியேறணும் வந்தாங்க, வந்தேரிகள் பேசுவாங்கல்ல, அப்போ இந்த நரேட்டிவை இவங்க இங்கேயும் பேரலாக வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜூஸ் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. முக்கியமாக இவங்க வைக்கிற பல குற்றச்சாட்டுகள், ஜூஸ் வந்து அவங்க வேர்ல்டை வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஊடுருவாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க தான் வந்து கைப்பற்றுறாங்க. இப்போ ஜூஸ் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, உடனே ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தனை அவன் நசுக்கியிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு பார்வை. ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டானாலே அவன் வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருப்பான். இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை. அதனால தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூத பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஜூஸுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் ஐடியாலஜி படி, இவங்களோட ஐடியாலஜி படி ஜூஸும் பிராமணர்களும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பிராமணர்கள் மீது இங்கே இருக்கிற அந்த வெறுப்பை அப்படியே இங்கேயும் காட்டணும். இது வந்து டிராவிடியன்ஸ் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான். டிராவிடியன்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பண்ணுற விஷயம் தான். ஹமாஸ் வெளியே போகணும். ஹமாஸ் மொத்தமாக சரண்டர் ஆகி ஆயுதங்களை சரண்டர் பண்ணி மொத்தமாக அவங்க அங்கேருந்து வெளியே போனால் மட்டும்தான். நிலத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அங்கே பாலஸ்தீனிய மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, யூதர்கள் வந்தேரிகள் என்று ஒரு நடுநிலையான ஃபேக்ட் செக் யூனிட் சொன்னதற்கு இவருடைய ரிப்ளை நிறையா அவர் வச்சிருக்காரு. இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்றும் ஈரான் இப்போ இந்த வார் குறித்து விரிவாக பேச போகிறோம். நேரில் வந்து நிறைய பூர்வக்குடிகள் டீல் வித் இட் அப்படின்னு நான் ஒரு வரி போட்டேன். உடனே அவங்களுக்கு பற்றிக்கிச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டில் நான் ஒரே ஒரு லைன், யூதர்கள் தான் இஸ்ரேலின் பூர்வக்குடிகள், டீல் வித் இட் அப்படின்னு நான் ஒரு வரி போட்டேன். உடனே அவங்களுக்கு பற்றிக்கிச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டில் நான் ஒரு ஆர்கியலாஜிக்கல் விஷயம் நான் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து மெனோரான்னு சொல்லுவாங்க. அது ஜூஸ் வந்து அவங்களுடைய ரிச்சுவலில் யூஸ் பண்ணுற ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 7 ஸ்டாண்ட் இருக்கும். அது அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மதத்துக்கு அவங்களுடைய சினகாகில் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. கிமு 22 அப்போது சிசேரியா மார்டினா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நகரம், அந்த நகரத்தை வந்து அவங்க தான் உருவாக்கி, ஒரு ஜூயிஷ் கிங் ஹேராட்னு சொல்லுவாங்க, ஜூஸை ஆட்சி பண்ண ஒரு மன்னர் அந்த ஏரியாவில் உள்ளவர், அவர் கட்டின நகரம். அந்த நகரத்தில் கிபி 322 அந்த பீரியடில் இந்த மெனோராவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெனோரா அப்படின்ற இந்த உருவத்தை ஒரு கல்லில் அதை வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எடுத்து போட்டேன். அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, பாலஸ்தீன மக்கள் வந்து 4000 இயர்ஸ் அங்கே வந்து பூர்வக்குடிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் முகமது நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு 200 இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஜூஸ் அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு அடையாளமாக அதை நான் ஒரு சின்ன ஒரு பீஸ் தான், அது மட்டுமே ப்ரூஃப் ஆனால் கிடையாது, அதுவும் ஒரு ப்ரூஃப். அது என் கண்ணில் மாட்டிச்சு. நான் அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ரைட்டப் எழுதி நான் போட்டேன். லாஸ்ட்டாக போட்ட வரி அவங்கள ரொம்ப தூண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணாங்க, கீழே நான் போட்ட போஸ்ட்டு கீழே வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதை கோட் பண்ணி அவங்க அந்த போஸ்ட்டை போட்டுட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கிள் வேற ஒன்று எழுதுனாங்க. பாருங்க, இந்த மாதிரி கெவின் பால் என்கிற யூடியூபர் இந்த மாதிரி செய்தியில் வந்து பரப்பிட்டு இருக்கார் அப்படின்னு போட்டாங்க. நான் இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவங்களுக்கு நான் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். அந்த இதில், வணக்கம் ஃபேக்ட் செக்கர், இதுக்கு வருவீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அடுத்து ஒரு 2 days கழிச்சு நான் ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டேன். அதுலேயும் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பதில் இல்லை. இன்னொரு வீடியோ போட்டேன், அதுக்கும் பதில் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட பதில் அந்த மக்களுடைய அந்த ரெஃபரன்ஸ், ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸே வந்து 1200 BC, அப்போ 3200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவங்களுக்கான அந்த இஸ்ரேல் அப்படின்ற பேரை போட்டிருக்கு.
பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் அப்படின்ற பேரே வந்து 48 அப்புறம் 48க்கு அப்புறம் தான் வந்து ஜூஸ் மொத்தமா அங்க வந்த மாதிரியும், பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து அப்படியே செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க டக்குன்னு இங்க இருந்து உள்ள மொத்த குரூப்பும் உள்ள வந்து சயோனிச கும்பல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 1200லயே நமக்கு இஸ்ரேல் அப்படின்ற பேரே இருக்கு. அப்போ 1200ல பேர் இருக்குன்னா அதுக்கு முன்னால அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால அங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதைத்தான் நான் கோட் பண்ணி போட்டிருந்தேன். நிறைய இன்னைக்கு இந்த இதுல யார் பூர்வக்குடிகள் இதுக்கு உள்ள ஆதாரங்கள் நீங்க நிறைய எடுத்து போட்டிருந்தீங்க, அது நிறைய கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது, ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இஸ்ரேல் 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 என்று ஈரான் சரண்டர் ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு என்று சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்பது 2 நாடுகளின் நட்புறவு நமக்கு தேவை. நம்ம ஒரு நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து டீஎஸ்கலேஷன் தான் வலியுறுத்தினோம். நாங்கள் பேச்சுவார்த்தை கூட நாங்கள் ரெடி தான் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம ஒரு நியூட்ரலாக இருக்கிறது பெட்டர். நம்மளுடைய அரசாங்கம் எடுக்கிற ஸ்டாண்டே நம்மளும் எடுத்துடலாம். இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு நீங்கள் ரொம்ப அந்த ஆதரவாக பதிவு போடுறதுக்கான காரணம் இல்லாத தனிப்பட்ட காரணம் இருக்கா, இல்லை இஸ்ரேல் பக்கம் நிற்பது நியாயம் நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஜூ கிடையாது. ஓகே, இப்போ என்ன பீப்புளுடைய மைண்டில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, நீ ஜூனா நீ அவங்க பக்கம் ஆதரிப்ப, நீ ஒரு கிறிஸ்டியன்னா அங்கே நிற்ப அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஒன்று உண்டு. ஆனால் ஐ கேர் அபவுட் ட்ரூத். ஏன்னா இவங்க அக்டோபர் 7 அட்டாக் நடந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் அட்டாக் நடத்துனது வந்து ஹமாஸ் 1200 பீப்புளை ஒரே நாளில் கொலை பண்ணிவிட்டு ஒரு 250 பீப்புளை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அதில் இன்னும் ஒரு 50 பேர் இன்னும் வரவே இல்லை. அப்போது நீங்கள் தான் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளே வரீங்க. அப்போ மக்களுடைய குரல் யாருக்கு நிற்கணும் அப்படின்னா இஸ்ரேல் தான் நிற்கணும். ஆனால் அடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னா டைம் ஸ்கொயர் நியூயார்க்கில் ஃப்ரீ பாலஸ்டைன் சொல்லி ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் அடுத்த நாள் அக்டோபர் 8 அன்னைக்கு நான் சொல்கிறேன். அடுத்து அந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஊருக்கும் வந்துச்சு. இங்கே உள்ள எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் நம்ம ஊரில் எல்லாருமே வந்து இஸ்ரேல் வந்து ஆக்குபயர்ஸ், அவங்க கொலோனியலிஸ்ட். ஹலோ மேம், மேரா நாம் பங்கஜ் லிஸ்ட் அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. லெஃப்டிஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோகன் சொல்லுவாங்க, கோஷம் போடுவாங்க. From river to sea, Palestine will be free. வேற என்னது இந்த மாதிரி எதுகை மோனையா நம்ம அப்போ ஃப்ரம் த ரிவர் டு சீனா எந்த ரிவர்ல இருந்து எந்த சீ வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீ இருக்கு, இந்த பக்கம் ஜோர்டன் ரிவர் இருக்கு, இதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் இருக்கு. ஃபுல்லாக பாலஸ்டைன் வில் பி ஃப்ரீனா அப்போ ஜூஸ் எங்கே போவாங்க? அங்கே 1 கோடி பேர் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஸ்லோகன்லாம் என்னன்னா மொத்தமாக வெளியே போயிரு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பூர்வக்குடிகள் அவங்க தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஜூஸுக்கு தான் அந்த லேண்டுன்றது சொந்தம். அப்போ பாலஸ்தீன மக்கள் அவங்க உள்ளே வந்தவங்க, அவங்களுக்கு உரிமை இல்லைன்னா உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மொத்தமே இவங்க தான் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு இவங்க பேசும்போது தான் நமக்கு இல்லை, உண்மைன்றது வேறு மாதிரி இருக்குது. நான் உள்ளே வந்தது காரணமே அதான். இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன மக்களை நம்ம வந்து ஒடுக்கணும் அப்படி யாருமே நினைக்கல. அவங்களுக்கான உரிமையே வேணும். ஆனால் நீங்க இது ஒடுக்கிறதுன்னு சொன்னதுனால நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அது மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பகுத்தறிவு தென்றல் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க, பாலஸ்தீன மக்கள் அனைவரும் அரேபிய திராவிடர்களாம், உலகில் எங்கெல்லாம் தங்களின் உரிமைக்காக போராடும் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் திராவிடர்களே என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்காராம். அதனால பாலஸ்தீன மக்கள் அனைவரும் அரேபிய திராவிடர்கள், நம்ம பாலஸ்தீன மக்களோட தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு போஸ்ட். அவங்க ஒடுக்கப்படுறாங்க என்று. அரேபிய திராவிடர்கள் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஈரானில் இன்னைக்கு ஈரானுடைய பழமையான மதம் அவங்க வந்து பெர்ஷியன்ஸ், அவங்க வந்து அராப்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொராஸ்ட்ரியனிசம். மிடில் ஈஸ்ட் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அராப்ஸ். இப்போ பலஸ்தீனியன்ஸ் அவங்க அராப்ஸ், சவுதி அரேபியா ஈராக்லாம் அராப்ஸ். பட் ஈரான் பீப்புள் வந்து பெர்ஷியன்ஸ். அப்போ பெர்ஷியனுடைய மதம் அப்படின்றது சொராஸ்ட்ரியனிசம். ஓகே, அவங்க நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாலேயே 3500 இயர்ஸ் அவ்வளோ வரலாறு கொண்ட அங்கே தோன்றின ஒரு மதம். அக்னியை கும்பிடுவாங்க பெர்ஷியன். ஆமாம், இன்றைக்கும் அவங்களுடைய பழைய ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தான் அவங்களுக்கான அடையாளமாக இருக்கும். ஓகே, அப்போது அவ்வளோ பழமையான ஒரு மதம். இன்றைக்கி அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா 0.3%. அப்போ நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் திராவிட பர்ஷியன்ஸ் அப்படி தான் நீங்கள் பேர் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஒரிஜினலி ஒடுக்கப்பட்ட மக்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமுடைய ஆட்சி அங்கே வந்த உடனே முக்கியமாக 1979 இஸ்லாமிக் அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அழித்து ஒழிக்கப்பட்டாங்க, மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள், முக்கியமாக சொராஸ்ட்ரியனிசம். இன்றைக்கி அவங்க மக்கள் தொகை மொத்தம் 10,000 15,000 அவ்வளோதான். அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 10 கோடி. ஆனால் 0.03% தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது
ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னா இங்கே தான் வந்து நிற்கணும். இது ஒன்று. ஏன்னா இஸ்ரேலில் வாழ்ந்துருக்கிற ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிபி 70க்கு அப்புறமே நாடு இல்லாமல் உலகம் முழுக்க அலைஞ்சிருக்காங்க ஃபார் த பாஸ்ட் 2000 இயர்ஸ். ஓகே, அவங்க யூரோப்பில் போனாலும் சரி, இல்லை யூரோப்பில் அவங்களுக்குன்னு பல அமைப்புகளை வச்சு அவங்க செட்டில்மெண்ட் வச்சு அங்கே வாழ்ந்துருந்தாலும் அவங்கள எல்லாருமே விரட்டி விட்டுருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ் தான் ஹிட்லர் பண்ண விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சியோனிஸ்ட் மூமெண்ட்டினுடைய அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஜூஸுக்குன்னு ஒரு நாடு வேணும், அது இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவங்களுக்குன்னு ஒரு நாடு, அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருந்தாங்கன்னா எவனும் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் யூஎன் என்ன பண்ணுறாங்க 1947 இப்போ வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கல இவங்க, பாலஸ்தீன் ஒத்துக்கல, பாலஸ்தீன் ஒத்துக்கல. இதுவே 1936 ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பீல் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் அவங்க கீழே இருந்துச்சு. அப்போது ஜூஸ்க்கு வந்து 20%, பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து 80%. அதையும் ஜூஸ் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் இவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 55-45 அப்படி பிரித்தாங்க, அதுக்கும் ஒத்துக்கல. அப்போ 1948 அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அரப்ஸ் அட்டாக், May 15 அன்னைக்கு 5 நாடு அவங்க ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது ஈரான் உள்ளே வரல. ஏன் அப்படின்னா ஈரான் அப்போது யாருக்கு கீழே இருந்தாங்கன்னா முகமது ரேசா பலாவி. அவர் ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஐடியா கொண்ட ஒரு லிபரல் டிக்டேட்டர். அவர் டிக்டேட்டர் தான், ஆனால் ஒரு மன்னர். ஆனால் வெஸ்டர்ன் வேல்யூஸ் மொத்தமாக உள்ளே கொண்டு வந்து வச்சு அந்த இஸ்லாமிக் அடிமைத்தனம் அது இல்லாமல் அந்த முக்கியமாக அந்த அவங்களுடைய லா இருக்கும்ல, லைக் ஷரியா லா, அதெல்லாம் இல்லாமல் மக்களை வந்து அவங்க விடுதலையாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். அதனால தான் இவங்க கூட சேரலை. அதுதான் இவங்களுக்கு இப்போ காண்டு. முக்கியமாக ஈரானில் இருக்கிற இப்போது ஆட்சியாளர்களுக்கு இஸ்ரேல் மேலேயும் யூஎஸ் மேலேயும் என்ன கோவம்னா, இவங்க இந்த வெஸ்டர்ன் பப்பட், இவங்க வந்து பப்பட் தான் சொல்லுவாங்க யாரை, அந்த முகமது ரேசா பலாவி அவரை. அந்த பப்பட் மூலமாக இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஒரு காண்டு. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யூஎஸ் வந்து பெரிய சாத்தான், இஸ்ரேல் வந்து குட்டி சாத்தான்ற மாதிரி தான் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்று எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மேப் சைஸில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை விட 10 மடங்கு பெரிய நாடு இன் சைஸ். அண்ட் இது சின்ன ஒரு குட்டியோண்டு நாடு. அவங்கள மொத்த பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போது மேபி ஒரு எக்ஸ்டர்னல் எனிமியை காட்டி தான் இங்கே உள்ளூரில் அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு இருக்குமா? புரியல. வந்து விடாம பாருங்க, அவன் நம்மளை அடிச்சிருவான், நீ எனக்கு ஆதரவா இருக்கணும், கரெக்ட் அப்படின்னு ஒரு அரசியல் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்மளோட எதிரி யாரு? ஜூஸ் அப்படின்ற அந்த ஒற்றை விஷயத்தை காமிச்சு தான் இவங்க வந்து ஆக்சுவலி இவங்க வந்து ஷியா வந்து மைனாரிட்டிஸ், மொத்தமே 10% தான் உலக அளவில் சொல்கிறேன், உலக அளவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ சுன்னி முஸ்லீம்ஸும் மெஜாரிட்டியாக இவங்க பக்கம் வரணும், இவங்களுக்கு ஆதரவாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காமிச்சு இஸ்ரேலை காமிச்சு இவங்களை அவருடைய பக்கத்துக்கு இருக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய கிளைமேக்ஸ் தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பண்ணுறது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் பண்ணும்போது 1990 இவர் கமனாய் இப்போ இருக்கார்ல, இவர் ஆட்சிக்கு வந்தது வந்து 89. அவர் 89 இறக்குறாரு. அடுத்த வருஷம் இவர் உள்ளே வராரு. இவர் உள்ளே வந்த உடனே சொல்கிற முதல் விஷயம், நான் இஸ்ரேலை அழிப்பேன், அமெரிக்காவை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராரு. அப்போது 35 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி பேசிட்டு தான் ஒருத்தர் உள்ளே வராரு. அப்போ அவர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் போனால் என்ன ஆகும்? அதுவும் ரொம்ப ஆபத்தான அணு ஆயுதமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அப்போ அவர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் போனால் என்ன ஆகும்? அதுவும் ரொம்ப ஆபத்தான அணு ஆயுதங்கள்லாம் போனால் அது கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இன்னொரு வேர்ல்டு வார் வர்றதுக்கான கட்டாயமான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா உள்ளே வராங்கன்னா 2022 கமனேயனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க நாங்கள் வந்து ட்ரம்ப்பை கொல்லுவோம்னு சொல்லி வெப்சைட்டில் போடுறாங்க. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது, முக்கியமாக டெரரிசம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போகும்போது யூஎஸ் கண்டிப்பாக உங்களை ஆப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. பிரபலமான நாளிதழ்கள்லாம் வந்துச்சு, ஈரானுடைய நியூக்ளியர் எதுவுமே தகர்ந்து போகல, இன்னுமே அவங்க வந்து அவங்களுடைய அணு ஆயுத சோதனையில வெற்றி கண்டுட்டு தான் இருக்காங்க, யூஎஸ்னுடைய தாக்குதலையோ இஸ்ரேலுடைய தாக்குதலையோ எதுவுமே பாதிக்கப்படலை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று பேசியிருக்காரு, ஈரானுடைய மினிஸ்டர். ஆமாம், பாதிப்பு இருக்கு, எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி என்டிவியில் நான் பார்த்தேன். அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க பண்ணுறதெல்லாம் ப்ரொபகேண்டா, ஒரு பொய்யை வந்து அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. பட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இது வந்து நேற்று வந்த நியூஸ். ஸோ வி கேன் பி வெரி ஷுர் இது நடந்திருக்கு. அவங்களுடைய முக்கியமாக ஃபோர்டோ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஓகே, இன்னும் 2 ஃபெசிலிட்டிஸ் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இவங்க மேலே பாம்பே போட்டு மொத்தமாக முடிச்சாச்சு. அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு இவங்க திருப்பி அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம்னு நான் சொல்வேன்.
இல்ல இப்ப என்ன கேக்குறாங்க, அமெரிக்கா யார் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு? இதே மாதிரிதான் நம்ம சிஐஏனுடைய கண்ணில் மண்ணை தூவி நம்ம இந்தியா ஒரு நியூக்ளியர் பாம் நம்ம தயாரிச்சோம், அணு ஆயுத சோதனையை பொக்ரான்ல நடத்தி முடிச்சோம். அப்போ இந்தியாவுக்கு ஒரு அணு ஆயுதம் தேவை என்ற போது இந்தியர்கள் அனைவரும் நம்ம நாட்டோடு நிக்கிறோம். அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு அணு ஆயுதம் தேவை என்கிற போது ஈரானுடைய மக்கள் அவங்க தேவைன்னா அதுல யூஎஸ் இன்டர்ஃபியர் ஆகிறத நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் என்று கேட்கிறாங்க. அதற்கு ஒரே பதில், இவன் அணு ஆயுதம் பண்றது எதுக்குன்னா நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் வரான். அப்போ இவன் ஓப்பனா அனௌன்ஸ் பண்றப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து அவனை ஸ்டாப் பண்றதுல ஒன்றும் Prevention is better than cure. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ஏன்னா இவங்க செய்வாங்க, இவங்க செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவரை உள்ள அனுப்பியிருக்காங்க. அவருடைய இன்னொரு ஒரு கோல் என்ன அப்படின்னா, ஈரான்ல இருக்கிறவங்க யூஎஸ்க்கு உள்ள போயிருப்பாங்கல்ல, யூஎஸ் சிட்டிசனை மாறி இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா, அந்த ஈரானியன் ரெஜிம்க்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா அவங்கள போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவர் உள்ள